ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் சட்னி வெரைட்டியாக ஒரு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். அதாவது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சட்னி. இதுக்கு அடுப்பே தேவையில்லை. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கோலி அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி, உப்பு இதை மட்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்க்க போகிறது கிடையாது. அது தவிர மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்து தண்ணி இல்லாமல் பல்ஸில் போட்டு கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். புளி போடும்போதும் அதோட தண்ணி இல்லாமல் வெறும் ஊற வச்ச புளியை மட்டும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதில் நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து திரும்பவும் பல்ஸ் மோடில் போட போகிறோம். இதை ரொம்ப மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம்லாம் கசந்துடும். அதனால் கொரப்பாக தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த சட்னியோடு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை கலக்க போகிறோம். நம்மளோட 5 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் சட்னி, அதாவது அடுப்பே இல்லாமல் உடனடியாக செய்யக்கூடிய இந்த சின்ன வெங்காய பச்சை மிளகா கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசைக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.